Hello, my dear friend. This is Subraj Rajan. Guys, கடந்த 24th செப்டம்பர் 2022 வந்து பார்த்தோம்னா எங்க ஊருக்கு பக்கமா இருக்கிற ஒரு பாலமலைன்னு ஒரு மலை இருக்கு. அந்த மலைக்கு மேல வந்து பார்த்தோம்னா ஒரு சிவன் கோயில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான். ஒரு பெரிய மலை, நல்ல ஒரு பெரிய மலை. எங்க வீட்டு ஒரு மொட்டை மாடில இருந்து பார்த்தாவே அந்த மலை தெரியும். ஓகேங்களா, ஒரு மலை தெரியும், அதுக்கு பின்னாடி ஒரு மலை, அதுக்கு பின்னாடி ஒரு மலை, ஒரு 3 மலை இருக்கும். ஸோ இந்த 3வது மலையோட ஹையஸ்ட் பாயிண்ட், அதாவது அந்த பாலமலைங்கிறது வந்து பெரிய நல்லா பறந்து விரிஞ்ச ஒரு நிறைய ஊரோட ஜாயின்ல இருக்கும். சேலம் டிஸ்ட்ரிக்டோட ஜாயின்ல இருக்கும், ஈரோடு டிஸ்ட்ரிக்டோட ஜாயின்ல இருக்கும், நிறைய ஊரோட ஜாயின்ல இருக்கு. அவ்வளோ பெரிய பறந்து விரிஞ்ச மலையில வந்து பார்த்தோம்னா ஹையஸ்ட் பாயிண்ட்ல அந்த மலை இருக்கு. ஸோ எங்க ஊர்ல இருந்து போகும்போது ஒரு 3 மலையை கிராஸ் பண்ணி போற மாதிரி கண்டிப்பா வந்து அந்த ஒரு கோயிலுக்கு போற மாதிரி இருக்கு. நாங்கள் வந்து ஸ்பெஷலா சொல்ல போனோம் வச்சுக்கோங்களேன், நடந்து போனோம். அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்தோம்னா ஒரு 10 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி கண்டிப்பா இருக்கும். காட்டு வழி பாதையில் நடந்து போயிட்டு வந்தாச்சு. ஒரு ஜீப்லையும் போற மாதிரி இருக்கு. ஆனா காலமா வந்து பார்த்தோம்னா நடந்து போற வழக்கம் நிறைய பேருக்கு கண்டிப்பா இருக்கு. இப்பதான் பக்கமா தான் வந்து பார்த்தோம்னா ஒரு லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா வந்து அந்த ஒரு வழியை கிரியேட் பண்ணி அது ஜீப் போயிட்டு இருக்கு. பட் என்ன நடந்து போற வழக்கம் தான், அதுக்கு ஒரு பாதை இருக்கு. நடந்து போய் காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு அப்படியே மொட்டையெல்லாம் போட்டு வந்தாச்சு. செம்மையான ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு ட்ரிப், கண்டிப்பா செம்மையா இருந்துச்சு உண்மையாலுமே. அப்படின்னு பார்க்கும்போது நான் போன வருஷமே வந்து பார்த்தோம்னா ஒரு மொட்டை அடிச்சிருப்பேன். போன வருஷம் மொட்டை அடிக்கும்போது வந்து பார்த்தோம்னா ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி மொட்டை அடிக்கிறதுனால வந்து பார்த்தோம்னா நமக்கு என்னென்ன பயன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். நிறைய பேஸ் பண்ணி சயின்ஸ் பேஸ் பண்ணி, அப்புறம் வந்து மைண்ட் பேஸ் பண்ணி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேஸ் பண்ணி நமக்கு வந்து என்னென்ன பயன்கள் இருக்கு மொட்டை அடிக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா நான் வந்து ஐகானில் தரேன். அந்த ஐகான் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தோம்னா அந்த வீடியோ நீங்கள் பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம என்ன பேச போகிறோம், மலைக்கு போயிருக்கோம், மொட்டை அடிச்சிருக்கோம், நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மலை இருக்குது. அந்த மலைக்கு வந்து பார்த்தோம்னா நீங்கள் நடந்தே போகிறீங்க, நடந்தே நீங்கள் மேலே வரைக்கும் போயிட்டு ஏதோ ஒரு கோயிலுக்கோ இல்லை சும்மா ஒரு ட்ரெக்கிங்கோ போயிட்டு வரீங்க. அப்படிங்கும்போது நடந்து நீங்கள் மலைக்கு மேலே ஏறும்போது அந்த மலை வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன கொடுக்கும், உங்களுக்கு என்ன பயன் வந்து அந்த மலை ஏறுதல் நடந்து போகிறதுனால ஏற்படக்கூடிய பயன் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா நம்ம இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தோம்னா என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நான் வந்து என்ன உணர்ந்தேன், என்னோட ரியல் ஃபீலிங் என்னது நான் மலை ஏறும்போது அப்படிங்கிறத நான் வந்து உணர்ந்து அதை யோசிச்சு நான் வந்து எனக்கு பேச போகிறேன் எல்லாமே. ஓகேங்களா, இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக மலை வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து வண்டியில் போகிறத விட நடந்து போகிறது வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு விஷயம். கண்டிப்பாக அதை கண்டிப்பாக வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி இந்த ஒரு வீடியோ வந்து இருக்கும். நடந்து போகணும் அப்படிங்கிறத என்கரேஜ் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா, லெட்ஸ் கோ. கைஸ், நீங்க வந்து பார்த்தோம்னா ஒரு சின்ன மலையா இருந்தாலும் சரி, பெரிய மலையா இருந்தாலும் சரி, நீங்க வந்து நடந்து போறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா அந்த மலை இருக்கு இல்லையா, நீங்க நடந்து போறீங்க இல்லையா, அந்த மலை வந்து பார்த்தோம்னா உங்களை சோதிக்கும், உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் வைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். என்ன டெஸ்ட்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு மன வலிமை வந்து எவ்வளோ இருக்கு, உடல் வலிமை வந்து எவ்வளோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தோம்னா நீங்க ஏறக்கூடிய அந்த மலை வந்து உங்களுக்கு டெஸ்ட் வைக்கும். அதே சமயத்தில் நீங்க வந்து நிறைய மலை ஏறுறீங்க, ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு 5-6 மலை வந்து நீங்க ஏறுறீங்க. அப்படிங்கும்போது நீங்க எந்த அளவுக்கு நீங்க மலைகள் ஏறுறீங்களோ, நடந்து ஏறுறீங்களோ, கண்டிப்பா அந்த மலை வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறது மட்டும் இல்லாம மன வலிமையும் உடல் வலிமையும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அதிகரிக்கவும் செய்யும். ஓகேங்களா, அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும். ஒல்லியா இருக்கிறோம் இல்லையா, ஒல்லியா இருந்தாலும் வந்து ஒன்றும் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ஸும் கிடையாது, குண்டா இருந்தாலும் வந்து பார்த்தோம்னா ஒரு மைனஸ் பாயிண்ட்ஸும் கிடையாது நீங்க மலை ஏறுறதுல. அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பார்த்தோம்னா நீங்க வந்து மலை ஏறுறீங்க அப்படிங்கும்போது நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல எந்த ஒரு மனுஷன் வந்து பார்த்தோம்னா மலையை வந்து நடந்து ஏறுறாங்க அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா வந்து எல்லா மனுஷங்களுக்கும் வந்து பார்த்தோம்னா ஒரு பொதுவான விஷயங்கள் கண்டிப்பா வந்து நடக்கும். அது என்ன பொதுவான விஷயம் பார்க்கும்போது, நீங்க மலை ஏறுறீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா வந்து பார்த்தோம்னா உடம்புலாம் வலிக்க ஆரம்பிக்கும். ஸ்பெஷலா சொல்ல போனா வச்சுக்கோங்களேன், கால் கண்டிப்பா பயங்கரமா வலிக்கும், மூச்சு வாங்கும், அப்படியே வந்து உடல் சோர்வாகும், அப்படியே வந்து நிறைய வேர்க்கும். நடந்து போகும்போது வந்து பார்த்தோம்னா கல்லெல்லாம் குத்தும், அப்படியே செடியெல்லாம் வந்து நம்மளை முள்ளெல்லாம் குத்தும், செடியெல்லாம் வந்து அப்படியே உரசும், உடம்பு கிழிக்கும், லைட்டாக வந்து அங்கங்கே காயம்லாம் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சின்ன சின்ன காயம்லாம் ஆகும். அப்புறம் கரடு முரடான பயங்கரமான பாதைகள்லாம் டிஃப்ரெண்டான பாதைகள்லாம் இருக்கும். சில இடங்களில் கல்லான பாதை இருக்கும், சில இடங்களில் மண் மட்டும் இருக்கும், சில இடங்களில் வந்து பார்த்தோம்னா மண் இருக்கும், அது சின்னதாக கல் இருக்கும். அந்த மாதிரி பாதை ரொம்பவே வந்து காலை குதிச்சு எனக்குலாம் வந்து. சில இடங்களில் வந்து ஏற்றமாக இருக்கும், சில இடங்களில் இறக்கமாக இருக்கும், சறுக்கும், வழுக்கும், இறங்கும் போது கால் வந்து நடுங்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா எந்த மனுஷன் வந்து
மலை ஏறினாலும் அவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம்னா பொதுவாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது நீங்கள் ரொம்ப கவனமாக நீங்கள் மலை ஏறணும். அப்படிங்கும்போது ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து கவனம் வச்சு நீங்கள் மலை ஏறும்போது கண்டிப்பாக மூளை வந்து சோர்வாகும். அதனாலேயே வந்து ஒரு சோர்வு ஏற்படும். பெரிய பெரிய மலைகள் இப்போ நான் போனேன் இல்லையா, அந்த பாலமலை வந்து பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்லி நீங்கள் ஏறணும்னா ஒரு 4 மணி நேரம் டு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கூட ஆகலாம். ஓகேங்களா, குறைந்தபட்சம் ஒரு 4 மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பெரிய பெரிய மலைகள் ஏறும்போது எல்லாருமே வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து கண்டிப்பாக உட்காருவாங்க, ரெஸ்ட் எடுத்து தான் போவாங்க. அப்படிங்கும்போது நீங்களும் ஒல்லியா இருந்தாலும் சரி குண்டா இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தான் போயிட்டு இருப்பீங்க. அப்படிங்கும்போது உட்கார்ந்தாலும் நான் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக மேலே போய் நான் வந்து அந்த உச்சிக்கு போவேன், மலைக்கு உச்சிக்கு போவேன், என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு மன உறுதி உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறதா வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு மலை வந்து உங்களை சோதிக்கும். இத்தனை விஷயங்கள் வந்து உங்களுக்கு இருந்தாலும் இதையும் தாண்டி நீங்கள் உட்கார்ந்தாலும் சரி, இத்தனை விஷயங்கள் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாலும் சரி, உங்கள் மனசில் நீங்கள் வந்து பார்த்தோம்னா நான் போவேன், மேலே வரைக்கும் நான் போவேன் அப்படிங்கிற ஒரு மன உறுதி வேணும். அந்த மன உறுதி கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா உடல் உறுதியும் உடல் வலிமையும் கண்டிப்பாக வந்து துணை புரியும். ஓகேங்களா, ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக இங்கே தேவைப்படுது. மன உறுதியும் தேவை, உடல் உறுதியும் தேவை. ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து மலை ஏற முடியும். இந்த ஒல்லி குண்டெல்லாம் வந்து இங்கே மேட்ரே கிடையாது எனக்கு பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, அதை ஃபஸ்ட் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். கைஸ், நீங்க வந்து பார்த்தோம்னா எந்த மலை ஏறினாலும் சரி, நடந்து நீங்க ஏறினீங்கன்னா, நடந்து அந்த மலை நீங்க ஏறினீங்கன்னா அந்த மலை வந்து பார்த்தோம்னா நிறைய கஷ்டங்களை கொடுக்குது, நிறைய வந்து வழிகளை கொடுக்குது. இத்தனையும் நீ வந்து சகிச்சுக்கிட்டு நீ மேலே வா, என்னோட உச்சிக்கு வந்து நீ வந்து பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தோம்னா மலை வந்து உங்களுக்கு ஒரு ஃபீல் பண்ண வைக்கும். அப்படிதான் இவ்வளோ கஷ்டங்களை கொடுத்தாலும் சரி, மலை வந்து பார்த்தோம்னா இன்னொரு சைடு நீ மேலே வரையில, ஏன்னா மேலே நடந்து கஷ்டப்பட்டு நீ மேலே வரையில, நான் வந்து பார்த்தோம்னா உனக்கு நல்ல உணர்வுகளை நான் வந்து உங்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா மலை வந்து சொல்லாமல் சொல்லும், உங்களுக்கு வந்து உணர்த்தும். என்ன அந்த நல்ல உணர்வுன்னு பார்க்கும்போது ஐம்புலன்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது 5 சென்சஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகேங்களா, நம்ம உடம்புல இருக்கிற 5 விதமான உடல் உறுப்புகள் மூலமா வந்து பார்த்தோம்னா 5 விதமான உணர்வுகளை நாம வந்து உணர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். ஓகேங்களா, ஒரு கண் இருக்கு, கண் மூலமா பார்க்கிறோம், பார்த்தல். காது இருக்குது, காது மூலமா கேட்கிறோம், கேட்டல். மூக்கு மூலமா வந்து பார்த்தோம்னா முகர்ந்து பார்க்கிறோம், முகர்தல். நாக்கு மூலமா வந்து நம்ம சுவைகளை வந்து உணர்ந்து பார்க்கிறோம், சுவைத்தல். அப்புறம் தோல் மூலமா வந்து பார்த்தோம்னா நம்ம தொடு உணர்வை நம்ம உணர்ந்து பார்க்கிறோம், தொடுதல். ஓகேங்களா, பார்த்தல், கேட்டல், முகர்தல், சுவைத்தல், தொடுதல். இந்த 5 விதமான உணர்வுகளுக்கும் வந்து பார்த்தோம்னா நீங்க மலை ஏறதுனால, இவ்வளவு விஷயங்களையும் சகிச்சுக்கிட்டு நீங்க மலை ஏறதுனால இந்த 5 விதமான உணர்வுகளுக்கும் வந்து பார்த்தோம்னா நல்ல நல்ல உணர்வுகளை இந்த மலை வந்து உங்களுக்கு தரும். அது என்ன அப்படிங்கிறத நான் என்ன உணர்ந்தேன் அப்படிங்கிறத நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பார்த்தல் அப்படிங்கிற மாதிரி, அதாவது நீங்கள் மலைக்கு மேலே ஏறும்போது நிறைய விஷயங்களை நீங்கள் பார்க்க முடியும். அந்த காடெலாம் எப்படி இருக்குது, நிறைய தாவரங்கள் நீங்கள் பார்க்க முடியும், விதவிதமான தாவரங்களை பார்க்க முடியும், பூச்சிகளை பார்க்க முடியும், விலங்குகளை பார்க்க முடியும். அதே சமயத்தில் வந்து பார்த்தோம்னா விதவிதமான வழிகள் இருக்கும், போகிற வழிகள்லாம் விதவிதமாக இருக்கும். ஸோ நீங்கள் மலைக்கு மேலே போக போக வந்து பார்த்தோம்னா மேலிருந்து கீழே வந்து எவ்வளோ நம்ம பயங்கர ஹைட்டில் கீழே எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும், நிறைய ஹைட்லேருந்து நிறைய வியூஸ் பார்க்க முடியும். அதுவும் நாங்கள் போகும்போதெல்லாம் வந்து ரொம்ப கிளாரிட்டியான ஒரு வியூ இருந்துச்சு, மேலே இருந்து பார்க்கும்போது செமையாக இருந்துச்சு. கண்களுக்கு வந்து நல்ல ஒரு விருந்தா உண்மையாலுமே வந்து இந்த மழை வந்து நமக்கு கொடுக்கும். இரண்டாவதாக வந்து பார்க்கும்போது கேட்டல் அப்படிங்கிற ஒரு உணர்வு அப்படிங்கிறது தான். ஸோ மலைக்குள்ளே வந்து பார்த்தோம்னா நிறைய விதமான சத்தங்கள் கண்டிப்பாக இருக்கும். பூச்சிகள் சத்தம், பறவைகள் சத்தம், விலங்குகள் சத்தம்லாம் கேட்க முடியும். அப்புறம் வந்து மரங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா ஒன்றோடு ஒன்று அப்படியே உரசும், அந்த ஒரு சவுண்ட்லாம் கேட்கும். அப்புறம் தென்றல் காற்று வந்து அப்படியே அடிக்கிற சத்தம் கேட்கும் அந்த ஒரு ஹைட்டில். அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ரொம்ப டீப்பாக நம்ம வந்து காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது நிசப்தமாக இருக்கும், ஒரு மாதிரி எந்த சவுண்டுமே இல்லாமல் ஒரு நிசப்தமாக இருக்கும். நாங்கள் போகும்போதெல்லாம் ரொம்ப கூட்டம்லாம் கிடையாது, ரொம்ப கூட்டமாக இல்லை, மலையில் ரொம்ப கூட்டமாக இல்லை, அப்படியே ரொம்ப நிசப்தமான ஒரு சவுண்டு சில இடங்கள்லாம் வந்து அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு உண்மையாலுமே. ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான சத்தங்கள் வந்து உண்மையாலுமே கேட்கும். நாம் வந்து மலைக்கு கீழே வாழ்ந்துட்டு இருக்கோமா, நிறைய நெரிசலான இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம், நாம் நெரிசலான இடங்களில் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த இடங்களில் வந்து நம்ம அந்த மாதிரி சத்தங்கள்லாம் வந்து நம்ம ரசிக்க முடியாது. ஆனால் மலைக்கு போனால் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி சத்தங்களை நம்ம நல்லா உன்னிப்பாக கேட்க முடியும், நல்லா ரசிக்க முடியும். அப்படிங்கிறது வந்து இந்த மலை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா, மூன்றாவதாக வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், முகர்தல் அப்படிங்கிற ஒரு உணர்வு. நிறைய மனங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு மலையில் இருக்கும். அதாவது நிறைய மூலிகை தாவரங்களோட மனங்கள் வரும், நிறைய பூச்சிகளோட மனங்கள் வரும், நிறைய விலங்குகளோட மனங்கள் வரும். ஸோ விலங்குகளோட சாணம்லாம் இருக்கும் இல்லையா, மாட்டு சாணம், அந்த மனம்லாம் கூட வரும், மண் மனம் வரும். ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா நாம் வாழக்கூடிய இடங்கள்ல வந்து பார்த்தோம்னா காற்று மாசுபாடு நிறைய ஆயிடுச்சு. ஆனால் வந்து மலைகளில் வந்து ரொம்ப காற்று மாசுபாடு அந்த அளவுக்கு இருக்காது. அப்படிங்கும்போது அந்த காற்று மாசுபாடு இல்லாமல் ஒரு சுத்தமான காற்றுல வந்து பார்த்தோம்னா இந்த மனங்களோட
இந்த தாவரங்கள் பூச்சிகள் விலங்குகளோட அந்த ஒரு தனியாக நமக்கு தெரியும். நம்ம நல்லா அந்த மனங்களை வந்து நல்லா கொஞ்சம் சுவாசிக்க முடியும். உண்மையாலுமே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு தனித்துவமான ஒரு மனம் வந்து கண்டிப்பாக மலைகளுக்கு உண்டு அப்படிங்கிறத நான் வந்து உணர்ந்தேன். நான்காவதாக வந்து பார்த்தோம்னா சுவைத்தல் அப்படிங்கிற ஒரு உணர்வு, ஓகேங்களா. ஸோ மலைக்கு மேலே வந்து பார்த்தோம்னா, அதாவது மலைக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு கிராமங்களில் வந்து பார்த்தோம்னா அந்த அளவுக்கு சாப்பிட்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்காது. ஆனால் இருக்கிற கொஞ்சம் விஷயங்கள்லையும் வந்து பார்த்தோம்னா அதோட சுவைகள்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் இருக்கும். உண்மையிலுமே சுவைகளும் சரி, மருத்துவ ரீதியான ஒரு பண்புகளும் சரி ரொம்ப அதிகமாக உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து உண்மை, ஓகேங்களா. ஒரு உதாரணமாக சொல்ல போனால் வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு ஊற்று தண்ணீர், அங்கே வந்து மலையில் இருக்கக்கூடிய ஒரு ஊற்று தண்ணீர்லாம் நாங்கள் வந்து குடித்தோம். அது அந்த ஒரு கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் டிஃப்ரெண்டான ஒரு ஜில்லுன்னு இருந்துச்சு, ஒரு டிஃப்ரெண்டான டெம்பரேச்சரில் ரொம்ப ஜில்லுன்னு நம்ம சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே குடிக்கிறதுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அதே சமயத்தில் அங்கே வந்து விளையிற ஒரு பயிர்கள், ஒரு பழங்கள் பயிர்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே உண்மையில் இருக்கும், ஓகேங்களா. அதாவது ஒரு வாழைப்பழமாக இருக்கட்டும், மாதுளை பழமாக இருக்கட்டும், நெல்லிக்காய், பலாப்பழம், இதெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நாங்களும் வந்து கொய்யாக்காலம் வாங்கி சாப்பிட்டோம். ரொம்ப வந்து அந்த ஒரு டைமில் ஒரு மலைக்கு நம்ம ஏறிட்டு இருக்கோம், அந்த ஒரு டைமில் சாப்பிட்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல். உண்மையாக கீழே சாப்பிட்றதுக்கும் மலைக்கு மேலே ஏறிட்டு இருக்கும்போது நம்ம வந்து அந்த ஒரு டயர்ட்னஸில் அந்த ஒரு டைமில் நம்ம வந்து அந்த ஒரு பழங்கள்லாம் வாங்கி சாப்பிடும்போது அது வந்து செமையாக இருக்குது. அந்த ஒரு ஃபீல் வந்து அதை சொல்லவே முடியாது. நம்ம அங்கே போய் தான் நடந்து போய் சாப்பிட்டா தான் வந்து உண்மையாலுமே வந்து அதோட ஃபீல் தெரியும் உண்மையாலுமே. ஸோ நல்ல ஒரு இயற்கை குணங்களும் நல்ல ஒரு மருத்துவ குணங்களும் நிறையாவே உண்மையாலுமே வந்து பார்த்தோம்னா மலைக்கு மேலே விளையக்கூடிய விஷயங்கள்ல கண்டிப்பாக நிறையாவே இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு உணவுப் பொருட்கள் தான் அதெல்லாம். நம்ம வந்து சாப்பிட்டது கொஞ்சமாக இருந்தாலும் சூப்பராக இருந்துச்சு. கடைசியான ஒரு உணர்வு தொடுதல் உணர்வு, தொட்டு பார்க்கறது. நம்மளோட இயல்பு வாழ்க்கையில் வந்து பார்த்தோம்னா, நாள்தோறும் வாழக்கூடிய வாழ்க்கையில் வந்து பார்த்தோம்னா நம்ம செருப்பு போடாமல் நிறைய இடத்துல நடக்கவே மாட்டோம். வீட்டை விட்டு வெளியே போனாவே வந்து நம்மளோட கால்களில் செருப்பு கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு காட்டுக்குள்ளே போகும்போது, ஒரு மலை பயணம் பண்ணும்போது, அந்த காட்டுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா நடக்கும்போது அந்த வழிப்பாதை இருக்கும் இல்லையா, அந்த பாதை வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரே மலையிலையும் வந்து பார்த்தோம்னா டிஃப்ரெண்டான ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான வழிப்பாதைகள் கண்டிப்பாக இருக்கும். சில இடங்களில் வந்து கற்களாக இருக்கும், சில இடங்களில் வந்து மண்ணாக இருக்கும், சில இடங்களில் கற்களும் மண்ணும் கலந்துருக்கும். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில இடங்களில் வந்து ஈரப்பதமாகவும் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படிங்கும்போது அந்த மாதிரி வெவ்வேறு விதமான வழிப்பாதையில் நம்ம வந்து வெறும் கால்களை யூஸ் பண்ணி நடக்கும்போது, வெறுங்காலையும் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம கால்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு டிஃப்ரெண்டான வேறுபட்ட உணர்வுகள் வரும். அந்த உணர்வுகள் வரும்போது என்ன ஆகும், நம்ம கால் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான், ஸ்ட்ராங்காக ஆகும் அப்படிங்கிறது வந்து ஒரு உண்மையாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு மலையில் வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்கும், பல 100 வருஷம் பழமையான மரங்கள் இருக்கும், தொட்டு பார்க்கலாம். தாவரங்கள், அதாவது ஒரு தொட்டா சுருங்கிலாம் இருக்கும் இல்லையா, தொட்டா சுருங்கும். ஸோ அதெல்லாம் தொட்டு பார்த்தாங்க போயிட்டு. ஸோ அந்த மாதிரி தாவரங்களை தொட்டு பார்க்கலாம். அடுத்து வந்து கற்களை தொட்டு பார்க்கலாம். கற்கள்லாம் வந்து நம்ம வந்து தொடாமல் போக முடியாது. சில இடங்களில் வந்து கற்களை நம்ம வந்து தொட்டு தான் பிடிச்சி ஏறுற மாதிரி இருக்கும், அப்படிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கற்களை தொட்டு பார்க்கலாம். சில இடங்களில் வந்து மண்ணை தொட்டு பார்க்கலாம். ஸோ இது மாதிரி இந்த கற்கள், மரங்கள், தாவரங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா பெரிய தொட்டு பார்க்குறது சொல்றது பெரிய விஷயமா தெரியலையே அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள். வந்து இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள். பட் நம்ம வந்து ஒரு நகரத்தில் வாழும்போது, நகர வாழ்க்கையில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், தினமும் ஓடிட்டே இருக்கோம். நம்ம வாழ்க்கையில் நமக்கு வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி கற்கள், மரங்கள், தாவரங்கள், மண்ணை தொட்டு பார்க்கறதுக்கு, ரசிக்கிறதுக்கு வந்து நேரமும் இல்லை, மனசும் இல்லை. அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இந்த மாதிரி மலை பயணத்தில் போகும்போது கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு நமக்கு அமையும். நம்ம கண்டிப்பாக அதை ரசிக்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது தான். நாங்கள் வந்து காலைல கிளம்பிட்டு ஒரு 3 மணி நேரம் வந்து நடந்து போனங்கிட்டி வந்து பார்த்தோம்னா ஒரு 2 மலையை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா ஒரு கிராமம் இருக்குது, பெரிய குளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குது மலைக்கு மேலே. ஸோ அந்த கிராமத்துலேருந்து வந்து பார்த்தோம்னா இன்னொரு மலை ஏறினோம்னா அங்கேருந்து அங்கே தான் கோயில் இருக்குங்களா. அப்படி அந்த மாதிரி ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அந்த கிராமத்தை நாங்கள் அடைகிறோம். அங்கே தான் வந்து மொட்டை அடிக்கிறாங்க. மொட்டை அடிச்சுட்டு குளிச்சுட்டு ஒரு மரத்தடியில் வந்து பார்த்தோம்னா உட்காந்து சாப்பிட்டு உட்காந்துருக்கோம். ஸோ அந்த கிராமத்தில் அவ்வளோ பெரிய மலையில் அதுக்கு மேலே ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் வந்து பார்த்தோம்னா ஒரு வானிலை வந்து எப்படி இருக்குன்னா, நாங்கள் போகும்போது அப்படியே இளம் வெயில், ரொம்ப மதிய டைம் தான், ஒரு 1 மணி இருக்கும், 2 மணி இருக்கும், அந்த டைம் இருக்கும். ஸோ ஒரு இளம் வெயில், ரொம்ப வந்து அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் ஒரு இளம் வெயில். அப்படியே இளம் வெயிலோட சேர்த்தி நமக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு காற்று நல்லா அடிக்குது, கொஞ்சம் குளிராகவும் இருக்குது. இதெல்லாமே நம்மளோட உடம்பு மேலே நம்மளோட உடம்பை தொடும்போது நமக்கு செம்மையான ஒரு ஃபீலிங் இருக்குது. நீங்கள் நினச்சி பாருங்களேன், இமேஜின் பண்ணி பாருங்க, நான் சொல்கிறத கற்பனை பண்ணி பாருங்க. இங்கிருந்து போகிறோம், 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி நடந்து போகிறோம், இவ்வளோ டயர்டாக உடம்பு இருக்கும், உடம்பு ரொம்ப சோர்வான உடல் இருக்குது. ப்ளஸ் என்னென்னா நாங்கள் வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டு அப்படியே உட்காந்துருக்கோம்.
அங்கே வந்து கிளைமேட் வந்து இந்த மாதிரி இருக்குது. நல்லா வந்து இளம் வெயில், காற்று, அப்படியே லைட்டாக குளிர். எப்படி இருக்கும்? அப்படியே ஒரு நல்லா சாப்பிட்டதுக்கு அதுக்கும் உடம்பு டயர்டுக்கு அதுக்கும் அந்த ஒரு கிளைமேட்டுக்கெல்லாம் சேர்ந்து எங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அப்படியே ஒரு மயக்கம். அந்த மயக்கத்தை வந்து ஒரு சொர்க்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு ஃபீலை சொல்லவே முடியாது, வார்த்தையால் சொல்லவே முடியாது. எவ்வளோ சொன்னாலும் வந்து அடங்கவே அடங்காது. அவ்வளோ பெரிய ஒரு அவ்வளோ நல்ல ஒரு ஃபீல், ஒரு மயக்கம், ஒரு நல்ல விதமான ஒரு போதை. உண்மையாலுமே அப்படியே தூங்குனா வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் ஒரு தூங்குனா எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க. நீங்கள் நடந்து போனால் மட்டும்தான் வந்து பார்த்தோம்னா இதை நீங்கள் அனுபவிக்கவே முடியும். நீங்கள் வண்டியில் போனால் தான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ஃபீலே வராது. ஒரு சொர்க்கத்தையே அப்படி கண்ணு முன்னாடி காமிச்சிருக்க முடியாது அந்த இடம். அப்படி இருந்துச்சு, அது சொல்லவே முடியாது, அந்த வார்த்தையில அடங்கவே அடங்காது. அந்த மாதிரி ஒரு ஃபீல் உடம்புக்கு இருக்குது அந்த டைமில். பார்ப்போம் ஃபியூச்சரில் கண்டிப்பாக வந்து இன்னொரு டைம் அதை வந்து அனுபவிக்க முடிஞ்சா கண்டிப்பாக வந்து அனுபவிக்கலாம் கண்டிப்பாக. இந்த மாதிரி மலைப்பயணம் வந்து நம்மளோட உடலுக்கும் மனதுக்கும் வந்து பார்த்தோம்னா ஒரு டெஸ்ட் வைக்கும். அதே சமயத்தில் உடலுக்கும் மனசுக்கும் வந்து பார்த்தோம்னா நல்ல உணர்வுகளை தரும் அப்படிங்கிற மாதிரி தான். சிம்பிளாக சொல்ல போனால் வச்சுக்கோங்களேன், நம்மளோட உடலுக்கும் மனசுக்கும் வந்து பார்த்தோம்னா மலைப்பயணம் நல்லது அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேங்களா? இதை சொல்றதுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து டாக்டர்லாம் படிக்கணும் அவசியம் கிடையாது, நிறைய புத்தகம் படிக்கணும், நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் மலைக்கு மேலே போகிறீங்கள, போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தோம்னா நல்லா மூச்சு வாங்கும், நல்லா உள்ள வெளியே போயிட்டே இருக்கும், நல்லா மூச்சு வாங்கும். நல்லா மூச்சு வாங்குன்னு என்ன அர்த்தம்? நம்மளோட நுரையீரலுக்கு வந்து பார்த்தோம்னா அது ஒரு பயிற்சி மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது நம்மளோட லங்ஸ் இருக்கு இல்லையா, லங்ஸை வந்து நல்லா ஸ்ட்ராங் படுத்தும் அப்படிங்கிற மாதிரி தான். அதே சமயத்தில் நம்ம நல்லா மலையேறிட்டு இருக்கும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தோம்னா ஹார்ட் பீட் வந்து அப்படி இன்க்ரீஸ் ஆகும். ஹார்ட் வந்து அப்படியே வந்து சுருங்கி விரியும், நல்லா சுருங்கி விரியும், ஸ்பீடாக விரிஞ்சிட்டு இருக்கும். அப்படிங்கும்போது நம்மளோட இதயத்துக்கும் வந்து பார்த்தோம்னா ஒரு பயிற்சி. அப்படியே இதயமும் வந்து பார்த்தோம்னா மலைப்பயணம் பண்ணோம்னா ஸ்ட்ராங் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. நம்மளோட மனசுக்கு வந்து ஒரு மைண்டுக்கு வந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு நிறைய ஃபீலிங்ஸை கொடுக்குது, நல்ல உணர்வுகளை கொடுக்குது. அப்படிங்கும்போது நம்மளோட மைண்ட் செட்டும் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகும். உடம்புலாம் வலிக்கும் இல்லையா, உடம்புலாம் வலி எடுத்துக்கும், கால்லாம் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனால் கால் ரொம்ப வலிக்கும். அப்படிங்கும்போது கால் வலிக்கும் போது வலி வந்தாதான் வந்து பார்த்தோம்னா வலிமையாக முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு இல்லையா, அது வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா உடலுக்கு பொருந்தும். உடல்ல வந்து கண்டிப்பாக வலி வந்தாதான் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்மளோட தசைகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஓகேங்களா? அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக சொல்ல போனால் மலைப்பயணம் நீங்கள் போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், போனீங்கன்னா மலை நீங்கள் நடந்து போயிட்டு வந்தீங்கன்னா உங்களோட உடம்பே வந்து பார்த்தோம்னா பிரித்து மேய்ஞ்ச மாதிரி இருக்கும். உங்களை அப்படியே வந்து ஒரு ஃபுல்லாக ரிப்பேர் பண்ணி பிரித்து மேய்ஞ்சி எல்லாமே பண்ண மாதிரி, இந்த பட்டி டிங்கிறீங்க எல்லாம் ஆயிலெலாம் போட்ட மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கொடுக்கும். இல்லை மலைக்கு போயிட்டு நீங்கள் வந்துட்டீங்கன்னா 2 நாளைக்கு ரொம்ப கொஞ்சம் டயர்டாக ஃபீல் ஆகும். நல்லா ரெஸ்ட் எடுத்திங்கன்னா சூப்பராக ஆயிரும் உடம்பு. நல்லா ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக உடம்புக்கும் சரி மனசுக்கும் சரி நல்லா ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக கண்டிப்பாக இருக்கும் மேலுமே வந்து. ஓகேங்களா கைஸ்? கடைசியாக வந்து பார்த்தோம்னா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். அதாவது மலைவாழ் மக்கள் இருக்காங்க இல்லையா, மலையில் வந்து வாழக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள பற்றி. ஸோ இந்த பாலமலையில வந்து பார்த்தோம்னா மக்கள் வாழ்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அவங்கள பார்க்கும்போது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்களோட உடம்பு வந்து பார்த்தோம்னா அப்படியே வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அப்படியே ஒல்லியாக இருக்காங்க, டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர், ஒல்லியாக அப்படியே ஃப்ளெக்சிபிலிட்டியாக ஒரு வில் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, வில்லு மாதிரி வளையிற மாதிரி இருக்காங்க. அப்படியே ஃப்ளெக்சிபிலிட்டியான ஒரு உடம்பு, அப்படியே ஒரே மாதிரி அப்படியே நீட்டமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அது வந்து ஒரு ஜிம் போயிட்டு உடம்பு நம்ம ஃபிட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. டிஃப்ரெண்டான ஒரு பாடி ஸ்ட்ரக்சர் இருக்குது உண்மையாலுமே அவங்களுக்கு. அப்படியே ஒல்லியாக நீட்டமாக இருக்காங்க. ஸோ அவங்களோட காலெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து பயங்கரமாக நரம்பெல்லாம் வெளியே வந்திருக்கும், நரம்பெல்லாம் வந்து அப்படியே வெளியே தெரியும். அந்த மசில் ஸ்ட்ரக்சர் வந்து செம்மையாக இருக்கும், ஒரு அத்லட்டிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர். உண்மையாலுமே அத்லட்டில் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஸ்ட்ரக்சர் காலில் இருக்குது உண்மையாலுமே. எல்லாத்துக்குமே அந்த மாதிரி மோஸ்ட்லி நான் பார்த்த நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா வச்சுக்கோங்க, அவங்க வந்து பார்த்தோம்னா அந்த மலையில் வந்து என்னென்ன விளையுதோ பழங்கள் தானியங்கள் காய்கறிகள் அதை மட்டும் சாப்பிட்டு வாழ்வாங்க. அதே சமயத்தில் நிறைய நடப்பாங்க. அவங்க விளைவிப்பாங்க இல்லையா, அவங்க விளைவிக்கிற பயிரிடுற பயிர்கள் தானியங்கள் காய்கள் பழங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து மேலே இருந்து கீழே கொண்டு வந்து விற்பாங்க. ஸோ எங்கள் வீட்டுக்குலாம் அவங்க வருவாங்க. அந்த மாதிரி இங்கே கொய்யாக்காய், அப்புறம் அவரைக்கொட்டை, புளி, அப்புறம் வந்து இந்த மாதிரி பலாசொலை, அது மாதிரிலாம் விற்கிறதுக்கு வருவாங்க. அவங்க அடிக்கடி மேலேருந்து கீழே வந்து வியாபாரம் பண்ணுறது, கீழே வந்துட்டு மேலே போயிட்டே இருப்பாங்க, நடந்து போயிட்டே இருப்பாங்க. அப்படிங்கும்போது அவங்க வந்து ரொம்ப ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்க என்ன விளைவிக்கிறாங்களோ இயற்கையான பொருட்களை மட்டும் சாப்பிடுவாங்க. நல்லா நடப்பாங்க, மேலேயும் கீழே மலை கீழே அடிக்கடி கீழே வருவாங்க, மேலே போயிட்டே இருப்பாங்க, அடிக்கடி வந்து போயிட்டே இருப்பாங்க. அப்படிங்கிறனால மட்டும்தான் அவங்க உடம்பு அப்படி இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது நானும் அவங்கள மாதிரி வாழணும், நானும் அவங்கள மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு வந்துருச்சு. உண்மையாலுமே ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. பயங்கர இன்ஸ்பிரேஷன் அவங்க உடம்பு எனக்கு பார்க்கும்போது. ஸோ நாமளும் அந்த மாதிரி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ நான் முடிக்கிறேன். எல்லாருமே வந்து பார்த்தோம்னா நடந்து போகிற மலைப்பயணம் வருடத்திற்கு ஒரு டைமாச்சும் கண்டிப்பாக போவோம். ஒரு டைமாச்சும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பெரிய மலைக்கு நடந்து போயிட்டு வாங்க.
கண்டிப்பாக உங்களோட உடம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க, கவனிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மழை வந்து உங்களுக்கு உணர்த்தும் உங்களோட உடம்பு இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உணர்த்தும். கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு, ஆரோக்கியமான வழிமுறையை, ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறையை வாழ்கிறதுக்கு, வாழ தொடங்குறதுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா மலைப்பயணம் வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம், ஆரோக்கியமாக இருப்போம். ஆரோக்கியம் போச்சுன்னா சந்தோஷம் கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு நான் எப்பயும் சொல்லிட்டு தான் இருப்பேன். கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயம். பார்ப்போம், உங்களை எல்லாரும் ஹாப்பியாக இருப்போம்.